வணக்கம் வியூவர்ஸ். சவுண்ட் பாருங்க. இதில் வந்து லைட்டு ஆன் பண்ணி தானே தெறிக்க விட்டுருக்கோம். அதை ஆன் பண்ணிக்கோங்க அண்ணா. தெறிக்க விடுறதுக்காக கண்ணு பூச போகுது உங்களுக்கு. அந்த ஒரு நல்ல எண்ணம் தாங்க. பாத்தீங்களா எங்க தலைவர் எவ்வளவு ஆக்சுவலா இவருடைய அறிவுறுத்தலின் பிரகாரம் தான் இவங்க அந்த லைட்டே வந்து செட் பண்ணாங்க. இவருடைய லைட் அடிச்சு காட்டினார்ல முன்னாடி நம்ம நத்திங்க பத்தி பேசிட்டு இருக்கும்போது சின்ன சிக்னல் மோர்ஸ் கோட் கொடுத்தீங்களா? ஆமா, அதை வச்சு தான் தயாரிச்சிருக்காங்க. அதை வச்சு தயாரிச்ச மாதிரியே தெரியல ப்ரோ. மித்த மீதி இருந்த 2A+ அதை எடுத்து போட்டு தயாரிச்சு அதுவும் செய்வோங்க. அது என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. சரி, நாங்க அப்படிப்பட்ட கம்பெனி தான். ஓ, நீங்க தான் இப்ப நத்திங்கா? நத்திங் மறுபடியும் சொல்லுங்க. நத்திங்கா? நத்திங். இந்த போனோட மாடல் பேர் சொல்லுங்க. 3A Pro. இது 3A Pro. முழுசா சொல்லுங்க. நத்திங் ஃபோன் 3A Pro. ஓகே. நத்திங்கிறது என்னது? ஒண்ணுமே இல்லை, ஆனா பக்கத்துல ஒரு 3 இருக்கு. எப்படி பாத்துங்க, அந்த மாதிரி தான் வந்து இதுங்க. தம்ரூட் அல்வா. ஆமாங்க, ஃப்ரம் காரைக்கால். ப்ரோ இது ஆக்சுவலா என்ன இன்கிரீடியன்ஸ் எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா ரவா, அது ஃபீல் ஆகுது. ரவா தானா? ரவா போட்டிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஆக்சுவலாக இதெல்லாம் தயாரிக்கும் போது நான் போய் பார்க்கல. இது வந்து ரொம்ப ஃபேமஸ் காரைக்கால் சைடில், அந்த டெல்டா சைடில். SRK கூட கேட்டாப்புல தம்ரூட் ஒரு நாள் வாங்கிட்டு வந்து தலைவருக்கு கொடுங்கன்னு. சரி, இந்த வாட்டு போனேன், தம்ரூட்டை வாங்கிட்டு வந்து தலைவர்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ அவன் வரான், அவனும் தம்ரூட் இப்போ கண்டிப்பாக சாப்பிடுவான். ப்ரோ டெக்ஸ்டர் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. நம்ம அங்கே திருநெல்வேலியில் எப்படின்னா நிறைய அல்வா கடை இருக்கும் ப்ரோ, ஏகப்பட்ட அல்வா கடை இருக்கும். ஆனால் இருட்டு கடை அல்வாக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி ஃபீல் ஆகும். அது எப்படி இருக்கும்னா, மற்ற அல்வா கடையில் வாங்கினா அல்வா வாங்குறது இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறோன்னு வைங்களேன், அல்வா மேலே ஒரு ஒயிட்டாக ஒரு டெபாசிட் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். நல்லாவே. ஆமாம், நெய். சரியா? அது நெய்யோ டால்டாவோ, எனக்கு டால்டான் டப்புன்னு முடிச்சு விட்டீங்க மேட்ரை. சரியா? அந்த மாதிரி டெபாசிட் ஆகும். இந்த இருட்டு கடை அல்வா மேலே அப்படி ஆக மாட்டேங்குது. புரியுது. அங்கே தான் டிஃப்ரென்ஸ் வர ஆரம்பிச்சது. அப்போ இருட்டு கடையில் அந்த அல்வாவில் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அல்வாவை உருக்கி பார்க்குறேன். அதாவது உருக்கினா நான் அடுப்பில் சும்மா தோசைக்கல்ல தூக்கி போட்டால் அப்படியே உருகி வலிஞ்சு என்னடா இது, இதை சுற்றி இவ்வளோ பொருள் பார்க்க முடியுதுன்னு இருக்கு. இருட்டு கடை அல்வாவையும் போட்டு பார்க்குறேன், அதுலேயும் உருக்கி கொஞ்சம் வருது. ஆனால் வித்தியாசம் தெரியுது. அது நெய் குறைவாக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. அது நெய்யே, இது போய். சாந்தி ஸ்வீட்ஸில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? சந்திரா ஸ்வீட்ஸ் அங்கெல்லாம் அப்படி இருந்தது. இருட்டு கடை அல்வாவோட ஒப்பிடும் பொழுது அந்த கடைகள்லாம் அப்படி இருந்தது. இருட்டு கடை அல்வா தான் கரெக்டுன்னு தெரிஞ்சது. ஓகே. அவங்களோட ஒருத்தரோட ஒருத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு 4 இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னா அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில நம்ம வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலா ஆனா நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க, அதுலயே உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு. அதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கிறது. நார்மலா பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேம் இல்ல ஒரு நேம் கிரியேட் ஆயிட்டுனா அதுக்காக அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க அந்த குவாலிட்டியில, குறிப்பா யூஸ் பண்ற பொருட்கள்ல அப்படிங்கறது எங்க மேட்டர். இது செமையா இருக்குங்க நிஜமா. ஸோ அல்வாங்கிறதே பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெர்ஷியன் டெசர்ட் ஈரான்லயோ ஈராக்லயோ டர்க்கிலேயோ இல்ல ஈஜிப்ட்லயோ தயார் பண்ணிருக்கலாம். மேபி பாகிஸ்தான்ல கூட தயார் பண்ணிருக்கலாம். வடக்கு பாகிஸ்தான் இல்ல ஆப்கானிஸ்தான். நம்ம ஊர்ல எப்படி இவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு அல்வா? அங்கேயிருந்து இங்க கொண்டு வந்தாங்க இல்லையா, பெர்ஷியன்ஸ் இங்க வந்தாங்கல்ல இந்தியாவுக்கு. அப்போ வந்து இங்க கொண்டு வந்ததுதான் இந்த அல்வாவா இருக்கணும். 13வது நூற்றாண்டு அதுக்கு பிறகுதான் வந்து இங்க அல்வா வந்து ஃபேமஸ் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸை அவங்கவுங்க யூஸ் பண்ணி அதில் மாடிஃபிகேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. கரெக்ட். நான் அதான் கேட்க வந்தேன். ஏன்னா இப்போ திருநெல்வேலியில் அல்வான்னு ஒரு பக்கம் சொன்னாலும் தாமிரபரணி அது தண்ணியை சொல்லுவாங்க. கரெக்ட். இல்லை, நானே அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் திருநெல்வேலிக்கு ஒரு நாள் போயிட்டு திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ருக்கேன். அதில் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆனது என்னன்னாக்கா, ஒரு மாதிரியாக அதை வாயில் போடும்போது அந்த சர்க்கரை இதெல்லாம் கரையுது, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் ஒன்று இருந்தது. காரைக்கால்லேயே நிறைய முறை நம்ம அல்வா வாங்கி ட்ரை பண்ணியிருக்கோம். அங்கேயே ஃபேமஸ் தான், ஏகப்பட்ட கடை இருக்குது. பட் இருந்தாலும் திருநெல்வேலி அல்வாவுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய அவங்கவுங்க கைப்பக்குவம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இது. ப்ளம் கேக்கில் கூட நம்ம பார்க்கலாம். கேரளா சைடு வேற மாதிரி இருக்கும், காரைக்கால் சைடு வேற மாதிரி இருக்கும், சென்னை சைடு வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒருத்தரும் டிஃப்ரெண்டாக பண்ணுவாங்க. சென்னை சைடு எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் ப்ரோ. இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் ப்ரோ. இது என்னதான் சொல்ல வர அப்படி இருக்கும். இங்க சென்னைங்கிறதே பாத்தீங்கன்னா பல தரப்பட்ட மக்கள் ஒன்று கூடி வாழக்கூடிய ஒரு பகுதி. அதனால பல ஏரியாவில இருந்து அந்த நாலேஜை கொண்டுட்டு வந்து அந்த டேஸ்ட்டை கொண்டு வந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இங்கதான் காட்டுவியா அப்படின்னு எனக்கு கேட்க. ஆனா எல்லாம் இருந்தாலும் இதுல கொஞ்சம் அதிகமாவே ஊத்துறாங்க அந்த ஐட்டத்தை. அது நல்லா தெரியுது. அந்த நெடி அடிக்குது. அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம சாப்பிடும் போது, ப்ளம் கேக் சாப்பிடும் போது நமக்கு அந்த நெடி அடிக்குது. காரைக்காலில் இருக்கிற அந்த ப்ளம் கேக்ல அந்த நெடி எனக்கு அடிக்கல. நீங்க தான் எடுத்துட்டு வந்தீங்களா? அதுவும் ஆமா, அதுவும் நல்லா இருந்ததுங்க. ஓகே, அது ஒரு ஸ்பெசிஃபிக்கான கடையில் வாங்கினது. ஸோ அதுவும் நம்ம ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி உங்களோட ரிவ்யூவை நீங்கள் வந்து சொல்லுங்கள் மக்கள். பயங்கரமாக இருந்தது. என்னத்தை சொல்கிறது, நீங்கள் கொண்டு வந்த ஒரு கேக்கை நானே தான் காலி பண்ணேன். அந்த கேக் எவ்வளோ இருக்கும்? ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோவா? 1/4 கிலோ இருக்கும்.
1/4 கிலோ இல்லை 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ கூட இருக்கலாம். அது நல்ல வெயிட்டா இருந்ததுங்க. அந்த வெயிட்டே ஒரு ஃபேக்டர் தான். நிறைய இடத்துல ப்ளம் கேக் வாங்க முடியும். ஒரு சில இடங்கள்ல அந்த ஒரு வெயிட் தெரியும். என்னடா அப்படி வெயிட்டா இருக்கிறதுக்கு அதுல என்னடா இருக்க போகுதுன்னு கூட நமக்கு தோணலாம். ப்ளம் கேக்கே மேக்ஸிமம் ப்ரோ அந்த டென்ஸா இருக்கு தெரியுமா, வாயில போட்டு நம்ம சூ பண்ணும்போது கரையுது இல்ல, அதுவே ஒரு சூப்பர் ஃபீல் தான். அந்த மாதிரி எத்தனை பேர் இந்த ஊர் சைடுல தம்கா ரூட் அல்வான்னு ஒன்று சுத்திட்டு இருக்கு, அதை நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? இந்த ட்ரிபிளிகன் சைடுல இல்ல ப்ரோ. அதை ட்ரை பண்ணுங்க ஒரு நாள். அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை அப்பதானே நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ மாதிரி பார்த்துட்டேன், உங்க வீடியோ பார்த்து தானே கமெண்ட்ல இன்னும் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வெறுப்பேத்திரியா என்ன? அப்படிதான் இருந்தது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. இதுல வேற என்னடானா, இத வேற அவரு சூடேத்தினதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூடேத்தி சூப்பரா இருக்கும்னு சொல்றதெல்லாம் இருக்கட்டும், பிரெட் எடுத்து பிரெட்டுக்கு ஸ்ப்ரெட்டா வைக்கிறாரு. ஏய் இதெல்லாம் சாட்டையா தெரியலையா? அப்படிதான் இருந்தது. நீங்க பால்கோவா பண்ணலாம் செஞ்சு சென்னையில விற்பனை பண்ணும்போது நாங்க தம் ரூட் பண்ண விற்பனை பண்ண கூடாதா? எஸ்வில புது ஐட்டம் ஒரு 2 போட்டிருக்காங்க. என்ன ப்ரோ? என்ன பால்கோவா வச்சுதான். பால்கோவாலேயே அந்த கோவான்னு சொல்லுவோம்ல, ஆமா, அதோட டெக்ஸ்சரே சூப்பரா இருக்கும். பாத்திருக்கீங்கல்ல, முக்கியமான இன்கிரிடியன்ட் மாதிரி அது பால்கோவா சிக்கன் தண்டால்லாம் போடுவாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கோவா ப்ரொபோர்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி நார்மலா இப்போ அந்த தேங்காய் பன்னு ஒன்று சாப்பிடுவோம், டூட்டி ஃப்ரூட்டி தேங்காய் அதெல்லாம் இருக்கும், ஸ்டஃபிங் இருக்கும், அதை பீஸா மாதிரி கட் பண்ணிருப்பாங்க. உள்ள இருக்கிறது தெரியும் கரெக்டா? அந்த பன் மாதிரி இதுல உள்ளதுல இந்த கோவாவோட பிரசன்ஸ், பால் கோவாவோட இதை போட்டு செம்ம திக்கா இப்போ என்ன அந்த மாதிரி பீஸா ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிருக்காங்க. சாப்பிட்டீங்கன்னா ஹெவன்லி ஃபீலிங்கா? ஆமா, பயங்கரமா இருந்தது. அந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு விதமா கிரியேட் பண்றதுதாங்க. நான் வந்து பிரெட்ல வந்து தடவி சாப்பிட்டு பார்த்தேன் இல்லையா, அது வேற மாதிரி நல்லா இருந்தது. ஸோ அதையே வந்து தனி டிஷ்ஷாக கூட நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். அடுத்து எப்படின்னா வெறும் பிரெட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோஸ்டட் பிரெட்டு, அந்த டோஸ்டட்லேயே கொஞ்சம் கீ போட்டு டோஸ்ட் பண்ணி இல்லை பண்ணுக்குள்ள இவர் சொன்ன மாதிரி இப்போ பண்ணுக்குள்ள தேங்காய் பண்ணுக்கு பதிலாக உள்ள இந்த தம் ரூட்டையோ இல்லை தம்கா ரூட்டையோ ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம், உள்ள வச்சிடணும். நான் எப்படி சொல்றேன், பேக் பண்ணும்போதே தம்கா ரூட் வச்சு, இந்த தம் ரூட் இருக்கா, பேக் பண்ணும்போதே மாவு எடுத்து ரெடி பண்ணி பண்ணுக்கு வச்சிருப்போம்ல, அது உள்ள தம் ரூட்டை வச்சுட்டு திரும்ப பேக் பண்ணிட்டு பேக் எவர் இருக்கும். கண்டிப்பாக வேற லெவலில் தான் இருக்கும். மெசபடோமியன் சிவிலைசேஷன்ல இருந்தவங்க கூட இந்த அளவுக்குலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்க மாட்டாங்க. நாகரிகத்தையே தாண்டி நம்மளால ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. இல்லைங்க, அந்த மாதிரி தான் நம்ம ஊர்ல இப்போ வர வர எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது ப்ரோ. வித்தியாசங்கள் நல்லாவே தெரியுது. அது நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிஜமா நல்லாவும் இருக்கு. இது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறேன் ப்ரோ. ஃபுட் செயின் மாதிரி இப்போ இவங்களுக்கு கடையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ பிரெட் வச்சிருக்காங்க ப்ரோ, நார்மல் பிரெட் பாக்கெட்டோட பெரிய பிரெட் பாக்கெட்னு வச்சுக்கோங்க. அந்த பெரிய பிரெட் பாக்கெட்டோட ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தா வேற எங்கேயாவது டோஸ்ட் கடை போட்டிருந்தா அவங்க வந்து இங்கே வாங்கிட்டு போகலாம். இல்லை ஒரு சிலர் வீட்டில் வந்து எங்களுக்கு பொதுவாக ஒரு மெனு வச்சிருக்கோம், மண்டேனா எங்கள் வீட்டில் பிரெட் டோஸ்ட் தான் பண்ணுவோம், பிரெட் ஆம்லெட் தான் பண்ணுவோம், அந்த மாதிரி யாராவது வச்சிருக்காங்கன்னா டயட்ல இருக்கோம், நாங்க வந்து வீட் பிரெட் தான் திம்போம் அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது சுத்திட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி பிரெட் இந்த மாதிரியான ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பேக்கரியில் நான் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இன்னும் 2 நாள் அது டேட் லேப்ஸ் ஆகுதுன்னு வைங்க. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அது வீணா 2 நாள் அது சில சமயங்களில் வீணாகாமலும் போகலாம், அதுக்காக வச்சிருக்க முடியாது, பயம் வரும்ல எல்லாருக்கும். இப்போ இவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான பொருள் எல்லாமே எடுத்து அதை ரீசைக்கிள் பண்றாங்க. ஓகே, புரியுது. பிரெட்டை வந்து ஒரு டோஸ்ட் மாதிரி ஆக்கி அதுல வந்து சாண்ட்விச் போட்டு வச்சா அன்னைக்கு இல்லாட்டி அடுத்த நாளுக்குள்ள காலி ஆயிடுது. இதுதான் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, மதிப்பு கூட்டப்பட்டதுன்னு சொல்றோம்ல. ஆமா, ஒரு நிலக்கடலை இருக்கு, அதை ஒரு விவசாயி கிட்ட இருந்து வாங்கி அதை அவித்து அதுக்கப்புறம் அவங்க விற்கிறாங்க இல்லையா, அது வந்து மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு பொருள் தானே. கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி தான் இதை மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குனாக்கா ஹோட்டல் சைடில் எவ்வளோ நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச கூட்டு வந்து அடுத்த நாள் சமோசாக்குள்ள இருக்கும் சில நேரங்களில். அது நடக்கிறது தானே. உருளைக்கிழங்கு பொரியல்னு ஒன்று பண்ணிருக்காங்க, சமோசாக்குள்ள வரும். அது கொஞ்சம் ரிஸ்க். ஆனா உருளைக்கிழங்கு வெங்காயம் பெரிய கடை ஒன்று இருக்கு. யாரு ப்ரோ அது? அது வந்து பீல ஆரம்பிக்கும், எண்ணில முடியும். அது என்னன்னு நீங்களே கண்டுபிடிச்சிங்க. ஜிஎஸ்டி ரோட்ல எப்போ பார்த்தாலும் கூட்டமாக இருக்கும், பக்கத்தில் ரிலையன்ஸ் டென்ஸ் கூட இருக்கும். இவ்வளோ சொல்லிட்டு அவங்களே கண்டுபிடிச்சிருப்பாங்க குரோம்பேட்ல. ஓ, பீல ஆரம்பிச்சு எண்ணில முடியும். ஓ, நேற்று ஒன்று செஞ்சிருந்தாங்கனாக்கா அடுத்த நாள் அதுவே மருகேறி மெருகேறி வேற மாதிரி ஒரு ஐட்டமா வரும். சரி, ஓகே, உண்மைதான். சாம்பார் குருமாவாகும், தேங்காய் சட்னி அதில் கலக்கப்படும், பல விஷயங்கள் இருக்கும். சாம்பார் குருமாவாகும். ஆமா, பருப்பு போட்டாச்சு, ராகவன் தான் ஞாபகம் வர. ராகவன் சொல்லுவான், அண்டவா இஷ்டத்துக்கு சைக்கிள் ஓட்டும் போது எப்பயாவது ஏதாவது ஒரு கடையில் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணிட்டோன்னு வைங்க, செத்தோம் நாங்கள். அதில் வந்து கடவுள் மட்டும் எங்கள் மேலே வந்து கொஞ்சம் பொழைச்சி போய்த்தோல அப்படின்னா வீடு வரைக்கும் வந்துடுவோம். அதுக்கப்புறமா குருமா தான். ராகவன் சம பண்ணா இருக்கும். போங்க அன்னைக்கு இது எங்கன்னா சேப்பாக்கில் ஒரு கடை ப்ரோ, எப்பயுமே சேப்பாக் ஸ்டேடியமுக்கு போகிற வழியில் ஒரு கடை இருக்குது. அங்கே தான் போய் நாங்கள் லெமன் ஜூஸ் குடிப்போம். எப்பயும் ஒரு அண்ணா இருப்பார் மாஸ்டர், அவர் அன்னைக்கு இல்லை, வேற யாரோ இருந்தாங்க. 2 லெமன் ஜூஸ் ஆளுக்கு 2 குடிச்சிருவோம் எப்பயும், திரும்ப ரீஹைட்ரேட் ஆகிறதுக்காக. 2 லெமன் ஜூஸ் வித் ஸ்வீட் அண்ட் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வீட் குறையா, சால்ட் போட்டுருங்க மறக்காதீங்க, ஏன்னா கிராம்ப் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு போட்டுறது. அவனுக்கு என்ன எங்கள் மேலே பாசமோ தெரியல,
ஸ்வீட்டுக்கு எவ்வளோ போடுவாங்க அந்த மாதிரி சால்ட்டை போட்டுருந்தான். இதில் வேற அதாங்க உங்கள் எனர்ஜிங்க. நீங்கள் ஏற்கனவே சைக்கிள் ஓட்டி பிபி ரொம்ப கம்மியாக உங்களுக்கு வந்து இறங்கிட்டு, அதனால அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு உப்பு தூக்கி போட்டிருக்காரு. குடிக்க முடியல, கஷ்டமா இருந்தது, உப்பு தண்ணி மாதிரி இருந்ததா. அப்பதான் நீங்க கம்மியா குடிப்பீங்க. எவ்வளவு ஒரு நல்லெண்ணம் பாத்தீங்களா? சாம்பார்ல உப்பு போடுறது எதுக்கு? கரெக்டு. கம்மியாக குடிக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். 2 கிளாஸையும் ரெடி பண்ணி 4 கிளாஸ் எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? அடுத்து என்னாச்சு தெரியுமா? ரீசைக்கிளிங். நீங்க சொன்ன மாதிரி தான். என்னன்னா இந்த மாதிரி நேத்து சாம்பார்ல சட்னி, நேத்து சட்னியை மிக்ஸ் பண்ணா இன்னைக்கு குருமா, அதே தான் இருமா அப்படின்னு சொல்லி யாரும் வீட்டுக்கு கொண்டு கால் பண்றான். குருமா கலக்கிருச்சு. உண்மை தானேங்க. இப்போ ஒரு இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். எப்படி இருந்தாலும் ஒரு குருமாவுக்கு தேங்காய் சட்னி தூக்கி போட்டுனா குருமா ஆகிட்டு போகுது. சபாஸ் மாப்பிள்ள சபா. பெரிய கடை வச்சு அவ்வளோ வாடகை கொடுத்து கொஞ்சம் நினைச்சு பாருங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இந்த மாதிரி ஏதாவது ரீசைக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வயிறு ரீசைக்கிள். அது பிரச்சனை. அதுக்கு என்ன பண்ணனாக்கா நம்மளே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்மளே ஹோட்டல்ல சாப்பிட்றத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிறது நல்லது. கரெக்ட். இதை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. வேற வழியே இல்லைனாக்கா சாப்பிட்டு தான் ஆகணும்னாக்கா பக்கத்துல ஏதாவது மெஸ் இருந்ததுனாக்கா அதுக்கு வேற சாப்பிட்டுக்கோங்க. புது கண்டுபிடிப்பு இருக்கு. பேசாம நீங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ வீக்லி ஒன்ஸ் ஒரு ஷோ பண்ணலாம். புதுமையான ஃபுட். இப்பதான் ஒன்று பார்த்தேன். ஃபேண்டாவை ஓப்பன் பண்ணி வானொலி ஊட்டி கொஞ்சம் கலக்குன்னு கலக்கி அந்த ஃபேண்டாவில் 2 எக்கு எல்லோவை போட்டு, அதாவது முட்டையை உடச்சி எல்லோ மட்டும் போட்டு கலக்கி திரும்ப ஒயிட்டு போட்டு கலக்கி அதை அப்படியே இதில் மிக்சி ஜாரில் போட்டு அடித்து ப்ரெட்டுக்கு பண்ணுறதுக்கான இதெல்லாம் ஈஸ்ட்டு இந்த ஐட்டம்லாம் உள்ளே போட்டு எல்லாம் அடிச்சுட்டு உள்ள தூக்கி வச்சு பேக் பண்ணி பார்த்தீங்களா ஃபேண்டா ஃப்ளேவர்டு கேக். இது எதுக்கு செய்யணுங்கிறேன்? பருத்தி மூட்டை கூட ஒன்றுலே இருந்துக்கலாமாங்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க. இல்லை நீங்கள் நார்மலாக மேரி பிஸ்கட் இருக்குல்ல, அதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சோண்டு ஈஸ்ட்டு அதெல்லாம் கலந்து நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்தாலும் அது கேக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அது மேலே நம்ம க்ரீம் போட்டு எப்படி வேணாலும் அதை டேஸ்ட்டாக ஆக்கலான்னு வச்சிங்களேன். அதுலேயும் அந்த மேரி பிஸ்கட்லேயே ஆரஞ்சு ஃப்ளேவரில் ஒரு இருக்கு. கரெக்ட். அதையும் சேர்த்து போட்டு அரைச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, வேற லெவலில் டேஸ்ட்டில் உங்களுக்கு கேக் வந்து கிடைக்கும் ஆரஞ்சு ஃப்ளேவரோட. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஃபேண்டா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அதுதான் வந்து கமெண்ட்ல போட்டுருந்தாங்க. ஃபேண்டால எப்படி இருந்தாலும் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும்ல, அடிக்கும் போது வெளியே போயிடுமா? ஆமா. அதுக்கு என்ன சொல்றாங்க, 2 மினிட்ஸ்க்கு ஷேக் பண்ண சொல்றாங்க. அதுவும் சீனியே ஒண்ணுதாங்க. சொல்ல போனா சீனி நீங்க 2 கப்பு தூக்கி போடுறதுக்கு ஃபேண்டாவை நீங்க ஊத்துனீங்கன்னா அதுல 5-6 கப் இருக்கும். ஒருத்தர் அதான் போட்டிருந்தாரு, எங்க ஊர்லயும் இட்டாலியிலயும் அதை பண்றோங்க, நாங்க என்ன பண்ணுவோம்னா நீங்க சொன்னதை அப்படியே பண்ணுவோம், என்ன அதுக்கு பதில் ஆரஞ்சு ஜூஸ் ஊத்துவோம். எதுக்கு? ஆரோக்கியமான உணவுன்னு வேற சொல்லியிருப்பானுங்களே, அதுதான் கொடூரமா இருக்கும். அதாவது யூஎஸ்ல தான் ப்ரோ ட்ரெண்ட். யூஎஸ்ல எல்லாமே ட்ரெண்ட் ஆகுங்க. நம்மால அங்க போய் என்ன ட்ரெண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டா, இட்லி ஃபர்ஸ்ட் ஃபுல்லா அந்த இட்லி தட்டு எடுத்துக்கிறாங்க, ஊத்துறான் 4 வைங்க, 4 ஊத்துறான். ஊத்திட்டு என்னடா அதான் நூ ஊத்தலாமே ஏன் ஊத்தல அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு இட்லிலையும் ஒரு குலாப் ஜாமுன் வைக்கிறான். திரும்ப இப்போ ஊத்துறான், மூடிட்டான், அவிச்சிடறான். அவிச்சு எடுத்தா இட்லியை பிச்சிங்கன்னா உள்ள குலாப் ஜாமுன். எப்படி கறி இட்லின்னு ஒன்று இருந்தது. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து குலோப் ஜாமுன் இட்லிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு வேற அந்த டாக்டர் பால் பார்த்துருக்கீங்கல்ல, அவர் வேற கட் டாக்டரா. பாதி நேரம் அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு வேறு. ஏன்னா ஒரு இட்லியே 75 கேலரியாவது வச்சுக்கையா, ஏதோ ஒன்று தோராயமா. ஒரு குலாப் ஜாமுன் போதையா 125-150 கேலரி போகிறதுக்கு. நார்மலாகவே நாங்கள்லாம் எங்கள் பேஷண்ட்லேருந்து எல்லாருக்கும் உங்கள் வயிற்றை நீங்கள் பாதுகாத்துக்கணும்னா இந்த மாதிரி இட்லி வச்சு சைடில் கொஞ்சமாக தேங்காய் சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி, அந்த இட்லிலையும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு. இட்லி வந்து ஒரு தரமான ஒரு ஃபுட்டு, உளுந்து இருக்குது, காலையில் அதை சாப்பிட்றது கால்சியம் வேற நமக்கு கிடைக்குது, போனுக்குலாம் ரொம்ப நல்லது. அந்த புளித்து இருக்கிறதுனால அதில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு, கட் பாக்டீரியா நிறைய இருக்கும். ஆமாம். ஸோ சாம்பாரோட கூட நீங்கள் சாப்பிடலாம், நான் தப்பே சொல்ல மாட்டேன். நான் வந்து மாடர்ன் அந்த கேஸ்ட்ரோஎன்டரோலஜிஸ்ட்லாம் இருக்காங்களே, அவங்க சொல்கிறத நான் வந்து முழுசாக வந்து ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களே சில இடத்துல சொல்றாங்க ப்ரோ, ஒவ்வொருத்தர் உடம்பும் அவங்களுக்கு தான் தெரியும் என்ன மாதிரிங்கிறது. நாங்க பொதுவா சஜஸ்ட் பண்ணுவோம். நீங்க வந்து இவ்வளவு வருஷமா உங்களை பத்தி நீங்களே லேர்ன் பண்ணிருப்பீங்க. லேர்ன் யுவர் செல்ஃப் தான் எப்பயுமே முக்கியம். ஏன்னா இப்போ நீங்க சாப்பிட்ட பருப்பு சாம்பார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது புரோட்டீன் தானே. ஆமா, நீங்க தான் சொல்றீங்க புரோட்டீன் சாப்பிடணும்னு. புரோட்டீன் இருக்கு, உளுந்து மாவுல கால்சியம் இருக்கு, எல்லாம் கிடைச்சிடுது. நான் ஒரு டாக்டர்கிட்டே கேள்வி கேட்டிருந்தேன், ஒரு இட்லி ஊத்தி அதில் சாம்பார்ல நல்லா முக்கி அதுக்கப்புறம் அதை சாப்பிடலாமா ஒரு இட்லி நல்லதான்னு கேட்டிருந்தேன். அவர் நல்லதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆமா நல்லதுதான் ப்ரோ. ஆமா, இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு பிரச்சனை வந்துட்டு ஒருவேளை அந்த பருப்பெல்லாம் தின்னு அப்படிங்கிற மாதிரி கேஸ் ப்ராப்ளம் அது ஒரு சிலருக்கு. அப்ப பாசி பருப்பு போட்டு கேட்டதா, பாசி பருப்பு சாம்பாரு. அதுக்கே என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாம்பார் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, பாசி பருப்பு பிடிக்கலனே வைங்க, நான் சாப்பிட்டான கேஸ் ஃபீல் வருது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. செகண்ட் டைம் இப்போ அந்த மாதிரி சாப்பிடும்போது இதை சாப்பிட்டுவிட்டு அப்புறம் ஜீரக தண்ணியோ வேற ஏதோ குடிச்சா முடிஞ்சு போயிருது, வர மாட்டேங்குதுங்கிறாங்க. ஓம தண்ணி குடிக்கலாம், ஜீரக தண்ணி குடிக்கலாம். இந்த ஃபேண்டாவெல்லாம் ஊற்றி முட்டையை அடிச்சு ஊற்றி இதெல்லாம் செய்யறதுக்கு நீங்க இட்லியே சாப்பிட்டு ஒழுங்கு மரியாதையா இருக்கலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்சது.
என்ன சொல்றீங்க? இல்ல இந்த மாதிரி நிறைய டிஷ் இப்ப செய்யறாங்க ப்ரோ. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து வியூஸ்க்காகவும் லைக்காகவும் செய்யறதுங்க. புதுசா நாங்க செய்யறோம் அப்படிங்கிறதுக்காக காட்டுறதுக்காக செஞ்சிருவாங்க. நீங்க இது பாத்தீங்களா? சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. ஃபுல் ஜார் சோடான்னு ஒரு மேட்டர் ஒன்று இருந்தது. இப்ப தெருவில் எவனாவது அந்த ஜாரை வச்சுக்கிட்டு அது உள்ள போட்டு குடிச்சு காட்டுறானா பாத்தீங்களா? அது வந்தப்ப கேரளாவில் ஃபுல் ஜார் சோடான்னு சொல்லிட்டு சோடா இருக்கும் ப்ரோ. அது உள்ளது இத்தனோண்டு ஒரு ஃப்ளேவர் வச்சு ஒரு சின்னோண்டு கப்பு இருக்கும். அந்த கப்பை உள்ளே போட்டு குடிப்பானோ. அந்த கப்பில் யார் கைப்பட்டுச்சோ தெரில, இல்லை அதை வந்து ஒழுங்காக கழுவுனானுலாம் தெரியாது. அந்த கப்பை அது உள்ளே போட்டு ஃபுல் ஜார் சோடாவானா? ஆமாம் ப்ரோ, ரொம்ப ட்ரெண்டிங்கு. சரி, நீங்கள் அந்த வகையில் கூட அவ்வளோ ரொம்ப ஆரோக்கியமானதெல்லாம் பார்த்தா நீ ஏன்பா கடையில் வந்து குடிக்கிறேன்னு கேட்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் அந்த மாதிரி கான்செப்டை பாருங்க வருது. இதுவா? ஆமாம் ஆமாம், அதில் புதினா ஃப்ளேவரு, மிளகா ஃப்ளேவரு. மிளகா ஃப்ளேவரா? ஆமாம் ஆமாம், எல்லாம் இருந்தது. இதை பாருங்க, இதான் ஃபுல் ஜார் சோடா. ஏங்க நம்ம ஒரு ஹோட்டலில் போனால் கூட டீசெண்டாக சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். மென்று நல்லா ரசித்து சாப்பிட்ணும். இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒழுவும், அது கீழே போட்டோடனே மேலே அப்படியே பொங்கி அப்படியே ஊற்றும், அதை அப்படியே குடிப்பாங்க. இது வந்து ட்ரெண்டிங் ஆனிச்சு. ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபுல் ஜார் வீடியோவே டிக்டாக்ல போட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. இங்கே இருங்க ஒருத்தர் ஏஎஸ்எம்ஆர். சரி வாங்க, நம்ம இந்த தம் ரூட்டை பற்றி தான் பேச வந்தோம். இல்ல டாபிக் டைவர்ட் ஆகிட்டு. இல்லை டைவர்ட் ஆகிட்டேன்னு இல்லை, இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. என்னது விஷயம் நல்லா இருக்கு. எனக்கு இது தெரியவே தெரியாது ப்ரோ, இப்படி ஒரு சோடா இருக்குன்னு. இவ்வளோ நாள் தெரியாதா? நீங்கள் போங்க, ட்ரெண்டிங்லேயே இல்லைங்க. அது எனக்கே தெரியுது தான். இந்த எஸ்ஆர்கே அவனை வந்து கலாய்ப்பான், இவர் எதையுமே பார்க்க மாட்டாருங்கன்னு கலாய்ச்சிட்டு இருப்பான். என்னது இது? நீங்க சொன்ன மாதிரி வேற வேற ஃப்ளேவர்லாம் இருக்கு. அதான் இதுதான் ப்ரோ சொல்ல வந்தேன். இங்க இருங்க, ஸ்டிங் ஃபுல் ஜார். ஸ்டிங் ஃபுல் ஜார் சோடாவா? இங்க இருங்க, எப்படி அதுவே சீனி தண்ணி. இதான் நான் சொல்ல வந்தேன். எங்கேயோ ஒரு இடத்துல என்ன இருக்கு, இந்த ஸ்டிங் இருக்குல்ல, ஸ்டிங்கை வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க. என்னது, தோசைக்கல் இருக்குல்ல, தோசைக்கல்ல நார்மலா இப்போ நீங்கள் வந்து ஏதோ கறி பரட்டியோ இல்லாட்டி வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, நீங்கள் கொத்து பரோட்டா மாதிரி, அதுக்கு பதில் ஸ்டிங்கை ஊற்றி அதில் ஆம்லெட் போட்டு முட்டை போட்டு. இந்த மாதிரி கொடூரமான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு தெரில. அது வந்து ஒரு ஃப்ளேவர்டு வாட்டர், அவ்வளோதான். அது என்னென்னா கஃபைன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும். நீங்கள் வந்து காலையிலேருந்து பட்னியாக இருந்தீங்கன்னாக்கா ரொம்ப நேரம் இப்போ இவர மாதிரி சைக்கிளிங்லாம் போனீங்க, ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்னா நடுவில் கொஞ்சோண்டு சிப் பண்ணிக்கலாம். அதை நான் வந்து கெட்டதுன்னு சொல்லலை. பட் அதை வந்து தினமும் நான் வந்து குடிப்பேன், அது எனக்கு வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் ஏமாந்து போவீங்க. அது உங்கள் உடம்புல பல உபாதைகளை உருவாக்கிடும். இல்லை ஆச்சரியமாக இருக்குது. சரி, இந்த மாதிரியான டிஷ்ஷஸ்க்கு மத்தியில் தான் ஆமாம், நீங்கள் இந்த ஸ்டிங்கை குடிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த ஃபேண்டா ஊற்றி முட்டை ஊற்றி அடிக்கிறது, இதுக்கெல்லாம் பதிலாக இந்த சீனியை கூட தின்னலாம். ஆமாம், ஆக்சுவலாக இதில் தான் சீனி இருக்குது. பட் மெசபடோமியன் அந்த கல்ச்சரில், சுமேரிய நாகரிகத்தில் செய்யும் போதெல்லாம் சீனி கிடையாது. அப்போ எங்கேருந்து சுகர் கேனை வச்சு அவங்க சீனியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருந்தாங்க. தேன் போடுவாங்க, இல்லை பேரிச்சம்பழத்துலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஏதாவது ஒரு ஸ்வீட்னர் அதில் போடுவாங்க. பேரிச்சம்பழத்தை போட்டு அரைச்சா இனிப்பாயிடும், போட்டு அரைச்சிட போகிறாங்க. ஸோ அது வந்து வேற மாதிரி இருந்திருக்கும், அது இன்னும் ஹெல்த்தியாக இருந்திருக்கும். ஆமாம், அதுக்கு தான் இவனை என்ன பண்ணுறோன்னா பேரிச்சம் அல்வானே ஒன்று கொண்டுட்டு வந்துட்டு அதுலேயும் சீனியை தூக்கி கொட்டிடுறாங்க. கான்செப்ட் எங்கே போகுது பாருங்க. சரி, அப்போ இந்த ஒரு பிராண்ட் இருக்கு, ஆல்வனா சிரப் குடிக்க சொல்லிட்டு இருக்குது, டேட் சிரப். அந்த விளம்பரத்தையே தடை பண்ணி நிறுத்திட்டாங்க, பாத்தீங்களா இல்லையா? அப்படி நின்றுச்சா? ஆமா, அது நிக்கணும். ஆரம்பத்துல இருந்து எங்க வீட்டுல சொல்லுவாங்க, பேரிச்சம்பழம் சாப்பிட்டனாக்கா கொஞ்சோண்டு பால் குடிக்கணும்பா, அது வந்து கான்ஸ்டிபேஷனை உருவாக்குன்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே பேரிச்சம்பழத்தை கொடுத்து அது வந்து ஃபைபர் அதிகமா இருக்குது, அதுல கான்ஸ்டிபேஷன் வந்து சரியாகும்னு சொன்ன ஒரே ஆள் அவன் தான். அதை தான் நான் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் ப்ரோ. அது எப்படி அது கான்ஸ்டிபேஷனுக்கு உகந்ததாக இருக்கும்? அதில் ஏதாவது என்னது பீன்ஸு கீன்ஸு அரைச்சி ஊற்றிருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது ஓம தண்ணி ஏதாவது கலந்துருக்காங்களா? இது ஏதாவது இருந்ததுன்னா நம்ம சொல்லலாம், அது வந்து வயிறுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி. பேரிச்சம்பழம் சீரப்பு அதுலேயும் அவன் சீனி போட்டு தான் கொடுக்க போகிறான். அதோட கொடுமை என்னன்னா, எப்படியும் கண்டிப்பாக மேலே இருக்க லேயரை வேற உரிச்சிருவாங்க. ஆமாம், மேலே இருக்க அந்த லேயராவது கொஞ்சம் மாதிரி திக்கா, கோதுமையை உரிச்சு எப்படி மைதாவை செஞ்சாங்களோ அந்த மாதிரி எப்படி சொல்றது, பேரிச்சம்பழம் எல்லாம் உரிச்சு நடுவில் அது எங்க ஸ்வீட் ரொம்ப அதிகமா இருக்கோ அதை போட்டு அரைச்சிடுவாங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, நிஜமா திருநெல்வேலி அல்வா வாங்கி சாப்பிட்டுடலாம். கரெக்ட். ஏன்னா ஊருக்கு எங்க அப்பாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நேராக போவாங்களாம் ப்ரோ, ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வாலிபால் கிரவுண்டில் ஆடிட்டு சுட ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் கொடுப்பேன் ப்ரோ, வாழை இலையில சுட கிண்டிட்டு இருப்பாங்கல்ல, அப்படியே எடுத்து வாழை இலை வைப்பாங்களாம். அது எப்படி வந்துருக்கும் பாருங்களேன். வாழை இலையே என்ன வேணா கருப்பா மாறும், நமக்கு தான் தெரியுமே, அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌனா மாதிரி அப்படி கருப்பா, அதோட ஃபிளேவர் அப்படியே அந்த அல்வால இறங்கும். அப்படி சூடா சாப்பிடுவாங்களாம் ப்ரோ. இதுல ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேங்ல 1 கிலோ அல்வாலாம் சாப்பிடுவாங்களாம். அது வந்து இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னாக்கா அது வந்து வீட்டு தான். வீட் பால், அதாவது கோதுமை பாலை எடுத்து அது ரொம்ப நேரம் சோக் பண்ணி அதுக்கப்புறம் அதுல இருந்து பால் எடுத்து வந்து செய்வாங்க. அது மாதிரி பருத்தி காட்டன்ல இருந்து பால் எடுத்து செய்வாங்க. நம்ம ஊர்ல எங்க கிடைக்குது பருத்தி பால்? எங்க ஊர்ல நல்லா கிடைக்கும். உங்க ஊர்ல நிறைய கிடைக்குது, இங்கேயும் பருத்தி அல்வா கிடைக்குது தான். இல்ல எனக்கு என்ன டவுட்னா, உண்மையிலே பருத்தி அல்வால தான் செய்யறாங்களா, பருத்தியில தான் செய்யறாங்களா அப்படிங்கறது எனக்கு வந்து டவுட் இருக்கு.
ஏன்னா நான் ஒரு கடைக்கு போனால் கூட பருத்தி பால்னு எழுதிருக்கு. இந்த நம்ம குரோம்பேட்லேயே நிறைய ரெஸ்டாரண்ட்டில் பருத்தி பால்னு இருக்கும். அப்படியா? ஆமாம்மா, கிடைக்குது. சில இடத்துல இந்த கருப்பட்டி காப்பின்னு ஒரு கடை இருக்குல்ல. சரி, உங்களுக்கு தெரிஞ்சு எந்த இடத்துல கிடைக்கும்? இப்போ நம்ம ஏன் சொல்லிட்டு வசந்த பவன் ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே போய் பருத்தி பால்னு கேட்டிங்கனாக்கா அவங்க வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய ஹோட்டல்கிட்ட போய் கேட்டிருக்கேன், உண்மையிலே பருத்தியிலேருந்து பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி செய்வீங்களான்னு. இல்லை, பவுடர் இருக்கு, எடுத்து கொட்டிடுவாங்கிறாங்க. நைஸ். இந்த எஸ்ஆர்கேயும் இப்படி தான் பண்ணிட்டு இருப்பான் இப்பயும். இல்லை, அது வேலை மனக்கட்ட வேலை இல்லை. அது வந்து காலையில் இல்லை, ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு நாளாவது அது வந்து ஊறணும். அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து பால் எடுக்க முடியும். இவங்க அதெல்லாம் எப்படி எடுப்பாங்க? அதனால என்ன பண்றாங்கனாக்கா பவுடர் எடுத்து கொட்டிடுறாங்க பால். அவன் வேற அவனா திடீர்னு இப்படின்னு என்னன்னு கேட்டா பவுடர்னு அப்படின்னுவான். ஸோ கவு மில்கில் பவுடரை கொட்டி திங்கிறதுல என்ன இருக்குது? அதுக்கு நீங்கள் டீ காஃபியே குடிச்சிடலாம். ஸோ எல்லாம் ஒன்று தான். அதில் சீனியும் போட்டு கலக்க தான் செஞ்சுருப்பாங்க. கவு பாயின்னு கவு கேர்ல. சரி, குளத்தூரில் போய் ஒரு வாட்டி டீ குடிச்சேங்க. அவன் என்ன பண்ணுறான், அந்த டீ அந்த இது இருக்குல்ல டிகாஷனு, அதுலேயே சீனி கலந்து தான் வச்சிருக்கிறான். சுகர் ஃப்ரீயாக அவனால் கொடுக்கவே முடியல. சீனி இல்லாமல் டீ கொடுப்பாங்கிறேன். சீனி இல்லாமல் வராது சார், பிளாக் டீ வேணா தரேங்கிறான். அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான். ஆமாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாமே ரெடியாக இருக்கு. ரெடியிலே ஒரு ஐட்டம் வேறு ஃபேமஸ்ன்னு சொல்லி மலாய் பண்ணுன்னு வேறு வச்சுருந்தான். பால் அங்கே கொதிச்சிக்கிட்டு இருக்கு, அதுக்கு மேலே இருக்கிற ஆடை இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எடுத்து போடுறான். ஒரு டம்ளரில் சீனியை போடுறான், கச்ச 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 கச்சான்னு அடிக்கிறான். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பன்னில் தடவி, பட்டனை கட் பண்ணி அது உள்ள தடவி, இதான் மலாய் பன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஓடு. எங்காலு பயங்கரமான ஆளாக இருக்கார் ஐயா. ஏஐயில் ஏதாவது கேட்டாலும் ஊரை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு வந்துடுறாரு. அடுத்து என்னடான்னு பார்த்தா இந்த மாதிரியான மலாய் பன். எப்படி ப்ரோ இதெல்லாம்? இல்லை, ரோபோ தான் இனிமேல் வந்து மலாய் பண்ணலாம் தயாரிக்க போகுது. இந்த மாதிரி தம்ரூட் அல்வாவெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்து பல ஊர்களில் இருக்கக்கூடிய, ஏன்னா கூத்தாநல்லூர்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு கூட சொல்லியிருந்தார். ஃப்ரெண்டு இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், கூத்தாநல்லூர் பக்கத்தில் வேறு மாதிரி இருக்கும் தம்ரூட் அல்வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நான் என்ன அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா, நான் வந்து அதை டேரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். எப்படிப்பட்ட ஆள் பார்த்தீங்களா? சரி, ஓகே. இப்போ ஒரு மேட்ரு இருக்கு. எஸ்ஆர்கே வந்திருக்கான், அதனால நான் என்ன பண்ணுறேன், அவன்கிட்ட மைக்கை கொடுக்குறேன். அவன் தம்ரூத் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லிட்டோம். கூத்தாநல்லூர் தம்பி தானே பண்ணீங்க, வாங்க. எப்படி கூத்தடிக்கிறான்னு பாருங்க. இப்போ டெக் உலகில் இந்த தம்பிக்கு இன்ட்ரோவே தேவை கிடையாது. ஆனால் இவருடைய அந்த தனிப்பட்ட உலகில் கூத்தாநல்லூர், அதாவது சின்ன சிங்கப்பூர் என்று அழைக்கக்கூடிய கூத்தாநல்லூரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிங்கப்பூர் சிட்டிசனாக அவர் இங்கே வந்திருக்காரு. கூத்தாநல்லூர்னா திருவாரூர் மன்னார்குடி கூத்தாநல்லூர் அதான் அதுக்கு பக்கத்தில் இருக்குமா? அதான் சொல்றீங்க. அதுக்கு பேர் தான் சின்ன சிங்கப்பூர். சின்ன சிங்கப்பூர்னு தான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அந்த நிறைய ஊர் அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த ஊரே சின்ன சிங்கப்பூர். ஊர் அப்படிலாம் இருக்காது. மேபி அங்கேருந்து நிறைய பேர் சிங்கப்பூருக்கு போனனால அது அப்படி சொல்லிருக்காங்க. அதான் அந்த வணிகத்தினால தான் சொல்றாங்க. ஊர் ஒன்றா ஹிஸ்டரி படி பார்த்தா அப்படிதான். சரி, நீங்க தம்ரூட் டேஸ்ட் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக நான் சாப்பிட்ருக்கேன். நான் ஒரு வாட்டி ஆண்டவருக்கு வாங்கி தரணும் அப்படின்னு மன்னார்குள்ளே இறங்கினேன். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பஸ் எடுத்துட்டாங்க, அதனால என்னால் வாங்க முடியல. நெக்ஸ்ட் டைம் ஆனால் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து இதே லைவ்ல பக்கத்தில் டப்பா அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி சொல்றான் பாருங்களேன். வாங்கலாம்னு இறங்கினேன், பஸ் எடுத்துட்டாங்கங்கறான். அப்ப அங்கேயே நின்னுட்டு தானே இருந்திருக்கணும் அவன். இல்லைங்க, இப்போ மன்னார்குடியில் வசிக்கும் நிறையா மக்களுக்கு தெரியும், எஸ்எம்டி இதை வந்து இடிச்சிட்டாங்க. பஸ் ஸ்டாப் வந்து ரெனோவேட் பண்ணுறதுனால. அதனால அன்ஃபார்ச்சுனேட்லி பல ஊர்களின் வரலாறை இங்க நாங்க கட்டவிழ்த்து வித்து கொண்டே இருக்கிறோம். இது என்னலாம் நடக்குது பாருங்க. இது என்னது? இதுதான் தம்ரூட்டா. அப்ப இவ்வளவு நாளா நீ என்ன வாங்கி? இது தம்ரூட்டா? ஆமா, இதுதான் காரைக்கால்ல கிடைக்கிற தம்ரூட் அல்வா. அந்த ஊர் சைடு வேற மாதிரி கிடைக்குமா? எங்க ஊர்ல எப்படி கேக் மாதிரிலாம் இருக்கும். தம்ரூட் கேக் அது. அது கேக் மாதிரி. அது வேற. தம் அடைன்னு சொல்லுவாங்க, தம்ரூட் கேக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து தம்ரூட் அல்வா. அசோகான்னு சொல்லுவாங்க. ஆனா இது அசோகா கிடையாது. ஓகே. அசோகா ஆனா இதே மாதிரி. அசோகா வந்து எங்க இருந்தாருன்னா நார்த்ல தான் இருந்தாரு. அங்க இதே மாதிரி கலர் பேட்டர்ன்ல அசோகா புத்ரா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் நல்லா இருக்கும். அசோகா அல்வா அது தஞ்சாவூர் வந்து தம்ரூட் கேக் வந்து நான் ஒரு வாட்டி கண்டிப்பா ஆண்டவர் வாங்கி தரேன். திஸ் இஸ் மை ப்ராமிஸ். கொஞ்சம் பெருசாடா. ஏன் இன்னும் குழந்தை நக்கி பார்க்கல அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் பெருசா தான் எடுத்து சாப்பிடுறேன். சரி, என்ன இருக்கு இன்கிரிடியன்ட் கண்டுபிடிச்சு சொல்லு. இன்கிரிடியன்ட் கண்டுபிடிக்கணுமா? ஆமா, அதுதாங்க சேலஞ்ச். சேலஞ்ச் சொல்லுனா வந்திருக்கவே மாட்டேன். சரி சரி, சீக்கிரம் கம் ஆன். எப்படி இருந்தது உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க. அஸ் ஏ சின்ன சிங்கப்பூர் சிட்டிசனா உங்களுடைய ஃபீட்பேக்கை இங்க எடுத்து முன் வைங்க. நல்லா இருக்குங்க. எப்படி இருக்கு? என்ன இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது? என்ன இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகுதா? ரவாவா? அரிசி, பூந்தி, ரவா. இதெல்லாம் அந்த ரவா வந்து நல்லா ஹைலைட்டடாக தெரியுது. இனிப்பு நல்லா இருக்கு. நான் தம்ரூட் கண்டிப்பாக வாங்குறேன். அக்ஷத் ப்ரோட அவர் வந்து அந்த தம்ரூட் கேக் தானங்க சொல்றீங்க. அதை அடுத்த வாட்டி நான் ஊருக்கு போனால் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேங்க. முடிஞ்சிடுங்க. அது நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக ட்ரை பண்ணி எடுக்க மாட்டாங்க, வருத்தப்படாத. நான் வாங்கி தருவேன். கூத்தாநல்லூர்லேயும் ஒரு கடை இருக்கும், அங்கேயும் இருக்கு. அங்கேயும் எஸ்எம்டி தான் நினைக்கிறேன், அங்கேயும் இருக்கும். ஓகே. அசியா சின்ன சிங்கப்பூர் சிட்டிசனா சின்ன பாரிஸ்ல கிடைக்கக்கூடிய இந்த தம்ரூட் அல்வாவை சேர்ந்தவன் இல்லை, நான் வந்து திருவாரூரை சேர்ந்தவன். ஆமாம், இதனால வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க, அங்கேயும் போயிட்டு வரேன். சின்ன அபுதாபி. சின்ன அபுதாபியா? சொல்லிக்க வேண்டியதான், நம்மளா பேர் வச்சுக்க வேண்டியதுதான். குரோம்பேட் என்னது? குரோம்பேட் வந்து சின்ன சென்னை. சின்ன சென்னை. சின்ன சென்னை அப்போ தாம்பரம்.
தாம்பரம் வந்து சின்ன செங்கல்பட்டா மாற்றிக்க வேண்டியதான் பேர். சின்ன டி நகர்னு கூட வச்சுங்க, இங்கே தான் எல்லா கடையும் இருக்குது. இப்போ தாங்க வெயிலில் வந்து வந்தேன், திடீர்னு உள்ளே கூப்பிட்டு விட்டுட்டாங்க. என்ன டாபிக் என்ன கண்டென்ட்னு கூட எனக்கு தெரியாது. அவுட் ஆஃப் டாபிக்ல இருந்தால் திட்டாதீங்க. டாபிக்கே தெரியாம இங்கே சரித்திர புகழ்மிக்க வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு லட்சிய வெறியோட ஒரு ஃப்ளோவில் போய் கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் SRK அவர்களை இந்த மேடையிலேயே கௌரவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இல்ல மேலும் அவர் பல குட்டிகளை போட்டு ஆமாடா இந்தியா வந்து முன்னேறணும்னா வந்து பாப்புலேஷன் வந்து கன்சிஸ்டன்டா இருக்கணும்ல. நான் இன்னொரு 10 நிமிஷம் டிராஃபிக்ல பொறுமையா வந்திருக்கலாம். அடிச்சு பிடிச்சி வெயில்ல வீட்டுக்குள்ள வந்துடலான்னு வந்தா இவங்க அதுக்கு மேல என்ன வருத்தறதுக்கு இருக்காங்க. திருவாரூர்ல 2 விஷயம் ஃபேமஸ், ஒன்னு தேரு, இன்னொன்னு SRK. நல்ல வேலை இவரு ஃப்ளோல தேலே வருவார். இல்லைங்க தேரு தேவர் அப்படி தேவதை ஆமா. அவங்க கூட சிவகார்த்திகேயன் கூட ஒரு படம் நடிச்சிருக்காங்க. ஆமா ஆமா ஏங்க காசிப்ஸ் எல்லாம் கலப்பி விடாங்க. என்ன நீ தான்டா ஸ்ரீதேவி ஃபேன் தானே? நீ நம்ம சேனல் வந்த புதுசுல இருந்தே நீ அதாடா. ஆமாங்க எல்லாத்தையும் ஓபனா பேசுறாங்க சார். பாத்தீங்களா சிவகார்த்திகேயன் SRK பொருந்துதா இல்லையா? நான் சாப்பிட போறேன், நீங்க இவங்ககிட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்க. பாத்தீங்களாங்க எப்படி நம்மளே மாஸ் பண்ணா எப்படி போறான் பாருங்க, ஜாலியா போறான், சிங்கிளா போகுது. இப்ப போயிட்டு என்ன பண்ண பாருங்க, அதோட பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வரும். ஆமா திருவாரூருக்கு போயிட்டு பங்கமா வருவாரு, பல ஐட்டங்களை வாங்கிட்டு வந்து ஆண்டவருக்கு கொடுத்து அதை ருசிக்க சொல்லி அதோட ரிவ்யூ உங்களுக்கு சொல்லுவார். சூப்பரே ரைட்டுங்க. மொத்தம் ஒவ்வொரு ஊருக்கும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் இப்போ எப்படி தான் போயிட்டு இருக்கு, ஒவ்வொரு ஊரில் என்ன ஸ்பெஷலோ அது எல்லாத்தையுமே எல்லா ஊர்லேயும் எப்படி கிடைக்க வைக்கிறதுன்ற அளவுக்கு லாஜிஸ்டிக்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கு. ஸோ இதே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ரைட்டு, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதாவது வெளியூர்ல செஞ்சு இப்போ வந்து கிடைச்சிட்டு இருக்கு ப்ரோ. துபாய் ஐட்டம்ஸ் இங்க கிடைக்குது தானே ப்ரோ? நிறைய கடையில வந்து துபாய் பிஸ்கட், சாக்லேட், பிரெட் அந்த ஐட்டம் வித்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த குவாலிட்டி கிடைக்குதான்னு தெரியல சில நேரங்கள்ல. சில சாக்லேட்ஸ் நான் இங்க வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் பண்ணாக்க அதுக்கப்புறம் அது பர்மா பாஸ் ஒரிஜினல் வாங்கினேன். ஆமா சிலது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாவே வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா இங்க வந்து இந்த நட்ஸ் அண்ட் இதுவோ நம்ம ஒரு கடை ஒன்று இருக்கு, ஸ்பைசஸ் அண்ட் நட்ஸோ. இம்போர்ட்டட் சாக்லேட் எல்லாம் குமிச்சு வச்சிருக்கான். இது இல்லாம பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, நம்ம குரோம்பேட்லயே இருக்குது. அங்க போனா அங்கேயும் ஃபாரின் சாக்லேட் எல்லா வெரைட்டியும் வச்சிருக்கிறான். இது கூட பரவாயில்ல ப்ரோ. நுங்கம் பக்கத்துல ஒரு இடத்துல தங்கியிருந்த ஒரு ஹோட்டல்ல, அதுக்கு எதுக்கு ஒரு சின்ன கடை மாதிரி இருந்தது. பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த பொரோட்டா இந்த இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு சின்னோண்டு கடை, அது உள்ள போனா ஃபாரின் சாக்லேட் எத்தனை 90% 99% டார்க் சாக்லேட்லாம் வாங்கி குமிச்சு வச்சிருக்கான். அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆனா ஆமா அதான் மாசு. ஒரிஜினலா இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷங்க. ஆக்சுவலா சாக்லேட் சாப்பிட்றது நல்லது. நம்ம ஊர்ல ஆரம்பத்துல இமானுவல் ப்ரோ சொன்னதை நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, ஒரு ஜூஸ் குடிக்கிறது என்னைக்குமே நல்லது தான். ஜூஸ்ல மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரொபோர்ஷனை கொண்டு போய் சுகரா கலந்து இவங்க பண்றது தான் பிரச்சனை. சாக்லேட்டும் அதே மாதிரி தான். மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரொபோர்ஷன் வந்து சாக்லேட்டா இருக்கும் பட்சத்தில், அதாவது கொக்கோவா இருக்கும் பட்சத்துல நமக்கு பிரச்சனை ரொம்ப கம்மி. மூளை வளர்ச்சிக்கு மிகவும் சிறந்தது கொக்கோ நான் சொல்றேன். இல்ல இது சயின்டிபிக்கலா ப்ரூவ் ஆனதுதான். நீங்க வேணா நெட்ல சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு என்ன போட்டிருக்குன்னா, இப்போ ரொம்ப பிசிக்கலா ஆக்டிவா இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களே நிறைய என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த நம்ம உசைன் போல்ட் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, டார்க் சாக்லேட் இருக்குல்ல பியூர், ஆமா டார்க் சாக்லேட் கொஞ்சம் சாப்பிட்டு தூங்கினா கூட நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் 99% டார்க்கா இருக்கணும், இல்ல 90% ஆவது டார்க்கா இருக்கணும். அதிகமா சுகர் இருந்ததுன்னா அது வந்து வேஸ்ட். நம்ம ஊர்ல ஒரு டார்க் சாக்லேட் ட்ரை பண்ணேன், டால்டா தான் இருந்தது. ஆமா ஆல்வேஸ் எங்க போனாலும் எனக்கு அது வந்துருது டால்டா. கசகசாவை கொஞ்சம் பால்ல தூவி அதை குடிச்சா கூட நல்லா தான் இருக்கும். ஓ சூப்பரை. ஸோ அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்குதுங்க. கசகசா அது வேணாம், அதை விட்டுருங்க. அது அந்த ஒரு பெரிய சாக்லேட். ஆனா வந்து மூளைக்கு நல்லது. ஸோ குழந்தைங்களுக்கு அதை நீங்க கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். நல்ல சாக்லேட்டான்னு பார்த்துக்கோங்க. ஆமா ஆனா அதை வந்து நீங்க எப்படி கொடுக்குறோங்கிறதுல தான் இருக்குது. அது வீட்லயே செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லது. அது ரொம்ப சிம்பிள் தான் செய்யறது. அது மட்டும் இல்லாம சும்மா அந்த பால்ல இந்த சாக்கோ பவுடரை மட்டும் தூவி கொடுத்துருங்க. சூப்பரை. ரைட்டே. ஸோ அதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா வந்திருக்கோம். சிவபரணி இமானுவேல் பார்க்கலாம். பாய். எங்க அந்த போன் அதை கொடுங்க. அது இல்லாம எப்படிங்க ஃபினிஷிங் நிறைவு பண்ணணும்னாக்கா அது வரணும்ல. தலைவன் களத்துல வந்துட்டான். ஆமா இனிமே எல்லா இடத்துலயும் லைட்டு வெளிச்சமா பிரளயமா வெடிக்க போகுது. என்னென்னமோ சொல்றாரு. இது வந்து சன்ஃபிளவர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. சரி பாப்போம். சரி ஓகேங்க. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவாசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.